இன்று உலக சமூக நீதி நாள். யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். இந்நாளில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் சார்பில் சென்னையில் மாபெரும் தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்த பெரும் தலைவர்கள், எனக்கு முன்பு பேசியவர்கள், குறிப்பாக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் அருமை நண்பர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மேலாள் அமைச்சர் திரு செந்தமிழ் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள், இங்கே என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்கள், நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்ற முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் மரியாதைக்குரிய திரு கே.சி. திருமாரன்ஜி அவர்கள், தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு கே.கே.எஸ். செல்வகுமார் அவர்கள், பறையர் பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், யாதவ மகாசபையின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வி தமிழரசன் அவர்கள், தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு முத்து ரமேஷ் அவர்கள், வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணா சரவணன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு திருமதி திலகபாமா அவர்கள், முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் அரங்கவேலு அவர்கள், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் என்.டி. சண்முகம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சதாசிவம் அவர்கள், அருள் அவர்கள், சிவகுமார் அவர்கள், ஜெயராமன் அவர்கள், சி.ஆர். பாஸ்கரன் அவர்கள், ஏ.டி. விஸ்வநாத் அவர்கள், ஜகவர் பாபு அவர்கள், இ.கே. அருண்குமார் அவர்கள், கே. பழனிவேல் அவர்கள், காமராஜ் அவர்கள், ருசேந்திரகுமார் அவர்கள், வழக்கறிஞர் பரணபாஸ் அவர்கள், டாக்டர் வி.எஸ்.ஆர். ஆனந்த சத்ரி அவர்கள், செல்வகுமார் நிறுவனர் மூவேந்த பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைந்து தொகுத்து தொடக்கத்திலிருந்தே இதை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயாவிடம் வலியுறுத்திய சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் மேடையிலிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இங்கே கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக எங்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்று எழுச்சி முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான தமிழ் சமுதாயத்தின் சொந்தக்காரர்களே, ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, மேடையில் இருக்கின்ற ஏனைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். 10 நாட்களுக்கு முன்பு சென்னை அக்காட் விடுதியில ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மேடையில் இருக்கின்ற துணை தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பின் நோக்கம் தமிழக அரசை தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அந்த கூட்டம் மூலமாக தீர்மானம் செய்து அடுத்த கட்டமாக
அடையாள ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் 10 நாட்கள் கழித்து, அதாவது இன்று சென்னையிலே ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான் இது. இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்திற்கு நோக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எழுப்புவது. அதாவது தூங்குபவர்களை எழுப்பலாம், ஆனால் தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அதை எழுப்புவதற்காக முதல் கட்டமாக இப்பொழுது அமைதியான முறையில் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம், அவ்வளவுதான். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்க இருக்கின்ற நம்முடைய சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள், இயக்கங்கள் சார்பில் தலைவர்கள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடி முழக்கத்தை எழுப்பி ஸ்டாலின் அவர்களை தட்டி எழுப்ப ஒரு முயற்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழவில்லை என்றால் பிறகு அடுத்த கட்டம் தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்துவோம். அது தயங்க மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி, எங்களுக்கு வேண்டியது எங்கள் உரிமைகள், எங்களுக்கு வேண்டியது நியாயம். ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதில் வெறும் டைடல் பார்க், ஐடி பார்க், மால், பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள், பெரிய பெரிய புதிய விமான நிலையங்கள், பெரிய துறைமுகங்கள், பெரிய ரயில் நிலையங்கள், பெரிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் கட்டினா போதாது. இதற்கு உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் முன்னேற வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நீங்க பெரிய பில்டிங் கட்டினா போதாது, அது வளர்ச்சி கிடையாது. அதற்கு இடையில முன்னேறாமல் இருக்கின்ற மக்கள் முன்னேற வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. சமூக நீதி என்றால் சமூகத்தில் அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, அடிமையாக்கப்பட்டு இந்த மக்கள் முன்னேற வேண்டும். முன்னேறிய சமூகத்திற்கு நிகராக பின்தங்கி இருக்கின்ற இந்த மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும். இதுதான் சமூக நீதி. இதை அடைய வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு கணக்கு இருக்கணும், தரவுகள் இருக்கணும். எந்தெந்த மக்கள் இந்த நிலையில் இருக்கின்றார்கள், எந்தெந்த மக்கள் முன்னேறாமல் இருக்கின்றார்கள், எந்தெந்த மக்கள் முன்னேறி இருக்கின்றார்கள், அந்த கணக்கு உங்களிடம் இருந்தால்தான் இந்த மக்களை நீங்கள் முன்னேற்ற முடியும், சமூக நீதி அடைய முடியும். இந்த கணக்கு இல்லாமல் எப்படி இந்த திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும்? ஒரு நல்ல அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், சமூக நீதி மீது அக்கறை உள்ள அரசு ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்கணும்? நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், தமிழ்நாட்டில் எந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு தனிப்பட்ட முறையில், ஒட்டுமொத்தமா கிடையாது, ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடு கொடுத்தா போதாது. தனிப்பட்ட பிரிவில் ஒரு உதாரணம், சலவை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நம்ம துணியெல்லாம் அவங்க தான் செலவு பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு அது. அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? சும்மா இருக்கும், ஒண்ணுமே இல்லாம. அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? என்ன நிலையில இருக்கிறாங்க? அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களா? அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க? அரசு வேலையா, தனியார் வேலையா? அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அரசு வேலையில இல்ல உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாங்க, ஐபிஎஸ்ல இருக்கிறாங்களா, ஐஆர்எஸ்ல இருக்கிறாங்களா? அவங்களுக்கு வீடு இருக்குதா, வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, கரண்ட் இருக்குதா? இதெல்லாம் தெரிஞ்சாதான சலவை தொழிலாளர்களுக்கு அவங்க தனிப்பட்ட ஒரு திட்டத்தை வகுக்க முடியும். அவங்களுக்கு இடஒதுக்கீடு அல்லது சமூக நலத்திட்டம் அல்லது அவங்க வீடு கட்டி கொடுக்கிறது, இப்படி எல்லாம் முன்னேற்ற வேண்டும். அடுத்தது பார்த்தா சொன்னாங்க மலை குறவர்கள், குறவர் சமுதாயம், மலை குறவர்கள். அவங்க எங்க இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க. எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதானே இப்படிப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுடைய நிலையை கண்டறிய வேண்டும். அதுதான் அடிப்படை அறிவு, பேசிக், அதுதான் அடித்தளம். இதை தெரிஞ்சுக்காம நீங்க என்ன கணக்கு நீங்க எடுப்பீங்க, எந்த நீங்க திட்டம் கொடுப்பீங்க, எந்த யார் யாருக்கு எந்தெந்த இடஒதுக்கீடு வகுப்பு கொடுத்துப்பீங்க?
நான் எங்களுடைய ஐயாவுடைய நோக்கம். ஐயா தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொன்னார். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கன்னு ஒரு மனுஷன் நினைச்சு பாருங்க. 45 வருஷமா தமிழ்நாட்டுல கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்னைக்கு 86 வயசு. ஆனாலும் அந்த எண்ணம் நிறைவேறவில்லையே. என்ன காரணம்? ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் அவரோட நோக்கம் என்ன? இது கணக்கெடுப்பு நடத்தினா உடனே அவங்க அரசியல் கணக்கு பார்க்கிறாங்க. அரசியல் கணக்குக்காக நாங்க இங்க வரல. எங்களுக்குள்ள பல கட்சிகள், பல இயக்கங்கள், எங்களுக்குள்ள பல கொள்கைகள் இருக்கிறது, பல கோட்பாடுகள் இருக்கிறது, பல செயல் திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே அடித்தளம் சமூக நீதி வர வேண்டும், தமிழகம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் மட்டும் கிடையாது, இன்று வராதவர்கள் எத்தனையோ பேர் ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கூட நிறைய பேர் நாங்களும் வரணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு வேண்டாங்க, இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, மேடையில இடம் கிடையாது, நிறைய பேர் பேசணும்னு இன்னைக்கு வேண்டாம். எவ்வளவு பேர் ஆர்வமா வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன நோக்கம்? நாங்களும் முன்னேற வேண்டும், எங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும். எவ்வளவு காலமா 78 ஆண்டுகள் ஆகிறது விடுதலை அடைந்து. இன்னும் 78 ஆண்டுகளும் நாங்க முன்னேறலையே, எங்களுக்கு படிப்பு இல்லையே, வேலை இல்லையே அப்படின்னு கதறிக்கொண்டிருக்கின்ற தமிழ் சமுதாயம். ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? வந்தவுடன் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கிறது பீகாரில் நடத்தினார்கள். நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு முன்பு பேசியவர் சொன்னார், நிதிஷ்குமார் அவர்கள் கூர்மி சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு மைனாரிட்டி தான் அந்த ஊர்ல. ஆனால் அப்படிப்பட்டவர் பீகாரிலே எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அங்கே சமூக நீதி நிலைநாட்ட அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்புனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்ககிட்ட நாங்க சென்சஸ் கேட்கல, நாங்க உங்ககிட்ட கேட்கறது சர்வே கேட்டோம். சர்வே சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவார்கள் மத்திய அரசு. அது 10 ஆண்டு ஒரு முறை நடத்தி கொண்டிருப்பதனால் சமீபத்தில் கரோனாவால் நடத்த முடியவில்லை. கடைசியாக எடுத்தது 2011 எடுத்தார்கள். அது சென்சஸ். நாங்கள் உங்களிடம் கேட்பது சர்வே எடுங்கள். சென்சஸ் எடுத்தால், ஆனால் அந்த சென்சஸ்லயும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். மத்திய அரசையும் நாங்கள் பல முறை வலியுறுத்திட்டு வந்திருக்கோம். என்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கு, 2 பக்கம் இருக்கு. யார்கிட்ட எப்போ எந்த நாள்ல எந்த தேதியில போராட்டம் கடிதம் நேரடியா பார்த்து வலியுறுத்தினது இவ்வளவு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறோம். நாங்க பண்ணது எதுக்கு? கணக்கெடுப்பு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் எடுக்கணும்னு சொல்லிட்டு. மத்தியில கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வெறும் தலை கணக்கெடுப்பு தான் வரும். அதுல ரொம்ப பிரயோஜனப்படாது. தலை எண்ணிக்கை தான் நமக்கு தெரியும். தலை எண்ணிக்கை தெரிஞ்சு ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஆனா நமக்கு வேண்டியது மைக்ரோ லெவல் டேட்டா. இந்த மைக்ரோ லெவல் டேட்டா தான் சர்வே எடுத்தாதான் நடக்கணும். மாநில அரசு நடத்தாதான் எடுக்க முடியும். மத்திய அரசு சென்சஸ் கணக்குல மக்கள் தொகை கணக்கெடுப்புல இன்னொரு காலம் சேர்க்கணும், அவ்வளவுதான். அதுல இருந்து என்ன கம்யூனிட்டி, என்ன ஓபிசியா எம்பிசியா, அவ்வளவுதான். ஆனா அது அது தலை கணக்கெடுப்பு தான் வரும் தவிர அங்க திட்டம் தரவுகள் வராது அதுல. அதனாலதான் நாங்க கேட்கறது, தமிழக அரசு 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் அதன்படி சர்வே எடுங்க. அந்த சர்வே நீங்க எடுத்தீங்கன்னா, அதுதான் தெலுங்கானா மாநிலத்தில் எடுத்தாங்க, பீகார்ல அந்த சர்வே எடுத்தார்கள். இந்த சர்வே தெலுங்கானாவிலேயோ பீகார்லயோ அங்க இருக்கின்ற நீதிமன்றங்கள் தடை செய்யவில்லை, உச்ச நீதிமன்றமும் தடை செய்யவில்லை. ஏன்னா சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த சர்வே எடுத்திருக்கின்றார்கள். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 2008 நாடாளுமன்றத்தில் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழ் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், உள்ளாட்சி மன்றங்கள் கணக்கெடுப்பு நடத்தலாம். உள்ளாட்சி மன்றங்கள் பஞ்சாயத்து தலைவர் அவங்க பஞ்சாயத்துல ஒரு கணக்கெடுப்பு நடத்தலாம். என்னன்னு, என் பஞ்சாயத்துக்குள்ள எத்தனை வீடு இருக்கு, இந்த வீட்டுல எத்தனை சமுதாயம் இருக்கிறாங்க, அந்தந்த சமுதாயம் எத்தனை பேர் முன்னேறி இருக்கிறாங்க, அரசு வேலையா இல்ல தனியார் வேலையா, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பாத்ரூம் இருக்குது, எத்தனை பேர் கரண்ட் இருக்கு, குடிசை வீடா கல்லு வீடா, எவ்வளவு பெரிய வீடு, நிலம் இருக்குதா, படிப்பு இருக்கு, எல்லாமே கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கீங்களா?
அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தெலுங்கானாவில் அவங்க கூட்டணி கட்சி, தெலுங்கானாவில் கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. அங்க ஒரு மாதத்துல நடத்தினாங்க. தெலுங்கானாவோட மக்கள் தொகை 3.25 கோடி. அந்த 3.25 கோடியில 160 கோடி ரூபாய் செலவு பண்ணி 1,03,000 பேர் அதில் பணியாற்றினார்கள். ஒரு மாதத்துல 1.5 மாதத்துல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க. விவாதம் 4 நாள் விவாதம். உண்மையிலே நான் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு என்னுடைய பாராட்டு. அதுக்கு முன்பு நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் நடத்தி முடித்து விட்டார்கள். நடத்தி முடித்து அதில் இடஒதுக்கீட்டையும் அதிகப்படுத்தினார். பிறகு அதை விட முக்கியம் என்னவென்றால் அங்கே கண்டுபிடித்தார். என்னன்னு கண்டுபிடிச்சாரு? 6,000 ரூபாய் வருமானம் குறைவாக உள்ள குடும்பங்கள் பீகாரில 2,60,000 குடும்பம் இருக்கு. 6,000 ரூபாய் வருமானம், மாதம் வருமானம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும். அந்த குடும்பத்தை தனியாக பிரித்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அவர்கள் தொழிலுக்கும் முன்னேற்றத்திற்கும் நிதி கொடுத்திருக்கின்றார் இந்த முதலமைச்சர். இதுதான் எங்களுக்கு வேணும். அப்ப இந்த தரவுகள் டேட்டா இல்லாம நீ இதெல்லாம் எப்படி பண்ணுவ? நான் சொன்ன சலவை தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த கண்டறிஞ்சு என்னென்ன இருக்கணும், என்ன செய்யணும்னு உனக்கு தெரியுமா? கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும் உனக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு, என்ன செய்யணும்னு. நான் இப்ப பேசுற இடஒதுக்கீடு மட்டும் நான் பேசல. நான் ஒட்டுமொத்த சமூக நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மைக்ரோ லெவல், அந்தந்த லெவல்ல எல்லாமே பண்ணா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முன்னேறும். இதுதான் எங்களுக்கு வேணும். உங்களுடைய மால், உங்களோட ஐடி பார்க், டைடல் பார்க்ல எங்களுக்கு வேண்டாம். சிப்காட், தொழில்பேட்டை, விளைநிலங்களை அழிக்கிறதுல எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு படிப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேணும், சமூக திட்டங்கள் வேணும். அப்பதான் தமிழ் சமுதாயம் முன்னேறும். இந்த அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இதான் அடிப்படை. அதாவது வேடிக்கை என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து எத்தனை வலசை பறவைகள் வருது இந்தியாவுக்கு, அது தமிழ்நாடு எத்தனை வருது? மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அது கணக்கெடுப்பு இருக்கு. ரஷ்யாவில இருந்து இந்த பறவை வருது, சைனாவில இருந்து இந்த பறவை வருது, ஆஸ்திரேலியாவில இந்த பறவை வருது. அது எங்க தங்குது? சென்னையில தங்குதா, பழவேற்காட்டுல தங்குதா, பள்ளிக்கரணையில தங்குதா, இல்ல கேளம்பாக்கத்துல தங்குதா, தொரப்பாக்கத்துல தங்குதா, இல்ல கழுவேலியில, மரக்கான கழுவேலியில எத்தனை பறவைகள் வருது? இல்ல அங்க வேடந்தாங்கல்ல தங்குதா, இல்ல கோடியக்கரையில தங்குதா, இல்ல கரிவெட்டியில தங்குதா? இதுல எத்தனை பறவை, என்னென்ன பிளமிங்கோஸ் எவ்வளவு, எத்தனை பெலிகான் எவ்வளவு வருது, எல்லோ ஸ்ட்ரோக்ட் பில் எவ்வளவு வருது, ஹெரான் எவ்வளவு வருது, எல்லாமே கணக்கெடுப்பு இருக்கு. அது எடுக்க முடியுது ஒண்ணுங்களால. ஏன் தெருவுல மேற எத்தனை நாய்ங்க, அவ்வளவு எத்தனை நாய்ங்க எந்த தெருவில் இருக்குன்னு கணக்கெடுப்பு தெரியுது உங்களுக்கு? அது ஆண் நாயா பெண் நாயா, அது கடுத்தனையா அப்படின்னு பண்ணிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருக்கீங்களா நீங்க? ஏன் தெருவில் எத்தனை மாடு மேய்துன்னு அந்த கணக்கெடுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க? ஏன் நீங்க சமீபத்துல ஒரு நல்ல திட்டம் தான், ஏன்னா பெண்களுக்கு பேருந்துல இலவச பஸ் பாஸ், இது நாங்க சொன்னதுதான், எப்பயோ சொன்னோம். அது நிறைவேற்றிருக்கீங்க, அது பாராட்டுறோம். ஆனா அதுக்கு முன்பு என்ன நீங்க பண்ணீங்க? எத்தனை பெண்கள் அந்த பஸ்ஸை பயன்படுத்துவாங்க, எத்தனை பெண்களுக்கு தேவைப்படுது, எத்தனை பெண்களுக்கு தேவைப்படாது, அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்களா இல்லையா? ஏன் பெண்களுக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுத்தீங்களே, வரல, அது வராது. அந்த 1000 ரூபாயில மொத்தமா எத்தனை பெண்களுக்கு நீ முதல்ல அதுல ஒரு 2 கோடியே 10 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க போறோம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதுல 1 கோடியே 25 லட்சம் தான் வரும்னு சொன்னீங்க. அப்ப எந்த கணக்கெடுப்பு நடிகையில எல்லாம் செஞ்சீங்க நீங்க? அப்போ இவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துகின்ற தமிழக அரசு இந்த பிள்ளைகள், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்கு, அவர்கள் முன்னேறுவதற்கு, வேலை செய்வதற்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? சட்டம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, நிதி இருக்கிறது, ஆள் இருக்கின்றார்கள், எல்லாம் இருந்தோம் மனசுதான் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசுதான் கிடையாது. ஆனா நீங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு, அவங்க தாத்தா, அப்படிலாம் பேசுறது மக்கள் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப கேவலமா கொச்சையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியுதா அந்த செய்தி? அவருக்கு போதாலன்னு தெரியல, எனக்கு செய்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கட்சியில இருக்கிற, அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகளே இன்னைக்கு ஆமா எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கூட்டணி பிரச்சனையோ கட்சி பிரச்சனையோ இதான் கிடையாது.
சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை இது ஏதோ ஒரு ஜாதி, அந்த ஜாதி இந்த ஜாதி இவங்க கேட்டா இவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாகவும் குறையும், அந்த நிலைக்கு நாங்க வரல. அதை விட மிக 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 முக்கியமான ஒரு செய்தி என்ன, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 69 விழுக்காடு எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா உச்ச நீதிமன்றம் 1962ல பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, ஸ்டேட் ஆஃப் மைசூர்ல ஒரு தீர்ப்பு வழங்கியது 62ல. என்னன்னு, இந்தியாவிலே இடஒதுக்கீடு 50 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது உச்ச நீதிமன்றம், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அரசியல் சாசன அமர்வு. அதன் பிறகு இந்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த முடியவில்லை எந்த மாநிலமும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல இடஒதுக்கீடு 41 விழுக்காடா இருந்தது, பிறகு 49 இருந்தது, பிறகு 68 இருந்தது, பிறகு 69 இருந்தது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தவுடன், அதாவது இந்திரா சாணி கேஸ் 92ல வந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டார்கள், வழக்கு போட்டார்கள். உடனடியாக அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டத்தை தனியாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி, இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு பாதுகாக்கின்ற சட்டத்தை நிறைவேற்றி, இந்த சட்டம் மத்திய அரசை வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலே அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, யாராலும் பண்ண முடியாது. இந்த காலத்தில் அதை நினைச்சோடும் பார்க்க முடியாது. அதை செய்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். நினைச்சும் பார்க்க முடியாது. ஏன்னா அப்போ இவங்க ஆட்சியில் இல்ல, அங்க காங்கிரஸ் ஆட்சி, நரசிம்மராவ் அவர்கள் அவரை வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலே ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தம்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3, 3/2 மக்கள் அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு வாக்களிக்கணும். அப்படி செய்து 9வது அட்டவணையில தமிழ்நாடு சட்டத்தை பாதுகாப்பு வழங்கியது அன்றைய ஆட்சி ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மா செய்யலனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 50 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கும். இவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு இவ்வளவு போராடி காலங்காலமா எத்தனையோ ஆட்சிகள்லாம் கொண்டு வந்த இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இதை ரத்து செய்ய வேண்டும் என பல பேர் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கின்றார்கள். 2007 ஒரு வழக்கு போட்டார்கள். முதல் வழக்கு 1991 போட்டார்கள். பிறகு 2007 வழக்கு போட்டார்கள். அதற்கு தீர்ப்பு 2010 உச்ச நீதிமன்றத்தில் வந்த நேரத்திலே ஜஸ்டிஸ் கபாடியா தலைமை நீதிபதி அவர் தலைமையில வந்து அவர் தீர்ப்பு கொடுத்தார். என்ன, 2010 இன்னும் ஓராண்டிற்குள் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு சொன்னார். அப்போது கலைஞர் அரசு. இன்னும் ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னா நான் ரத்து பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அன்று உடனடியாக எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 50 சமுதாய தலைவர்களை வைத்து 1 மணி நேரம் கலைஞரை சந்தித்து அவருடைய கிளாஸ் எடுத்தார். 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். கடந்த கால வரலாறு என்ன, இப்ப என்ன செய்யணும், நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது ரத்தாயிடும், உடனடியாக செய்யுங்கள். நிச்சயமா நான் செய்யறேன்னு சொன்ன கலைஞர் செய்யற. பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்து ஜெயலலிதா அவருடைய ஆட்சி. அந்த அம்மாவும் போய் ஐயா போய் பார்த்து இந்த மாதிரி வந்திருக்க, உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிடுவாங்க, உடனடியாக நீங்க கணக்கெடுப்பு நடத்தலைன்னா ரத்து பண்ணுவாங்க சொல்லி அந்த அம்மாவும் நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டேன். பிறகு தேதி வந்துடுச்சு. உச்ச நீதிமன்றத்தில் தேதி 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. முடியறதுக்கு ஒரு நாளுக்கு முன்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அன்றைய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் ஜனார்தனம் அவர்கள் வர வைத்து அவர் வந்து பழைய கணக்கெடுப்பு 31 நடந்தது. இந்தியாவில கடைசியா கணக்கெடுப்பு எப்ப நடந்ததுன்னா 1931. அந்த 31 கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்ப நினைச்சு பாருங்க, 95 வருஷத்துக்கு முன்பு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அப்போ வந்து என்னன்னா மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ 31ல அந்த கணக்கெடுப்பு பழைய கணக்கு வச்சுதான் இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு புதுசா எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அப்படி அந்த பழைய கணக்கெடுப்பு எடுத்து அப்புறம் 85ல அம்பாசங்கர் அவர்கள் எடுத்த கணக்கெடுப்பு இதெல்லாம் வச்சு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ஜனார்தனம் அவர்கள் நீதிமன்றத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சரவையில வைத்து அடுத்த நாள் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க. அதை நீதிபதி ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு நாங்க ஏத்துக்கிறோம்,
ஆனாலும் நீங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு அன்னைக்கு 2011 தீர்ப்புன்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அதன் பிறகு எத்தனையோ முறை வலியுறுத்தினார் ஐயா அவர்கள். ஜெயலலிதா அம்மையாரும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனையோ முறை சந்திச்சோம். அவங்க கூட நாங்க கூட்டணி போனோம் 2019. அப்ப கூட்டணியின் 10 நிபந்தனைகளில் முதல் நிபந்தனை என்ன? தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இதை நான் படிச்சேன்னா எனக்கு 15 நிமிஷம் ஆகும். 1980 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசையும் மாநில அரசுகளையும் எத்தனை முறை வலியுறுத்தி போராட்டம் செய்து சந்தித்து அழுத்தம் கொடுத்து கடிதம் கொடுத்து எத்தனையோ முறை ஏன் இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்காக. இதுதான் அடிப்படை. கணக்கு இல்லாம நீங்க என்னையா செய்ய முடியும்? உங்களால இருட்டுல நடக்கிற மாதிரிதான் இந்த கணக்கெடுப்பு இல்லாம இருட்டுல போய் என்ன செய்ய முடியும்? கணக்கெடுப்பு நடத்தினாதானே இல்ல உள்ள தெரியும், சப்ஜெக்ட் எல்லாம் தெரியும், என்னென்ன மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க. ஐயாவுடைய நோக்கம், எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுப்பு நடத்தி இந்த இடஒதுக்கீடு 100 விழுக்காடு இடஒதுக்கீடுக்காக அனைத்து சமுதாயங்களுக்கும் இது சேர வேண்டும். அவருடைய மக்கள் தொகை ஒரு பக்கம், அடுத்த பக்கம் அவருடைய கல்வி சமூக பின்தங்கிய நிலை, எஜுகேஷன் சோஷியலி பேக்வர்ட்னஸ் ஒரு பக்கம், பாப்புலேஷன் ஒரு பக்கம், ரெண்டு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி எத்தனை சமுதாயங்கள் இருக்கிறதோ அத்தனை சமுதாயங்களுக்கும் தனித்தனியாக கொடுக்க வேண்டும். இட பங்கீடு அது பேர். 100 மாம்பழம் இருக்கா, 100 மாம்பழத்தை பிரிச்சு கொடுத்துருங்க யாருக்கு தேவைப்படுகிறதோ. அதுதான் உண்மையான சமூக நீதி. இதைத்தான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். வன்னியர்களுக்காக மட்டும் கிடையாது. ஒன்று 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். அந்த வழக்கு இப்ப சமீப உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. 2016 ஒருத்தன் கேஸ் போட்டான், 2021 இன்னொருத்தன் கேஸ் போட்டான். 21 கேஸ் போட்டதுக்கு பிறகு அதன் பிறகு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? இந்த வழக்கு இருக்கு, அந்த வழக்குக்காக நீதியரசர் குலசேகரன் கமிட்டியை போட்டார். எதுக்கு? 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று 2021 அந்த ஆணையத்தை நிறுவினார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதை மூடிட்டாங்க. மூடதே உங்களுக்கு வேலை. 3வது முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 3 முறை அதை நிறுத்தியது திமுக அரசு. தொடர்ந்து அது அது உள்ள போனோம்னா வேற வரலாறு, அது ரொம்ப நேரம் பேச வேண்டியதா இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவை என்ன? நாங்க எல்லாம் ஒன்னா வந்திருக்கிறோம். நாங்க என்ன ஏதோ மேடையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் எங்கள் பின்னால் இருக்கிறது, காத்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு சமூக நீதி வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். இந்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் அறிவிக்க வேண்டும். அறிவித்து அதை 1 மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும். இது அவசியமானது, அவசரமானது. அப்படி இந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்றால் அதன் பிறகு நாங்கள் கூடி, எங்களுடைய கூட்டமைப்பு கூடி தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். தொடர் போராட்டங்கள், ஏதோ ஒரு போராட்டம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த பகுதியில் செல்வகுமார் ரெடியா? எல்லாமே இங்க மேடையில நம்ம மூர்த்தி அவர்கள் எல்லாமே சொன்னா போதும். இது ஏதோ ஒரு சும்மா சின்ன அறிவிப்புலாம் கிடையாது. இது சமூக நீதி போராட்டம். இதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்குனா நாங்க போவோம். அதனால உடனடியாக தமிழக அரசு இதை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர மற்ற அத்துணை கட்சிகளும் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்று அறிக்கை விட்டிருக்கின்றார்கள், கோரிக்கை விட்டிருக்கின்றார்கள்.
தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் கோரிக்கை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எல்லா கட்சியும், இவங்க கூட்டணி கட்சியும் சரி. அதனால இதை இன்னும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். இது எங்களுடைய உரிமை பிரச்சனை. இந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தமிழக மக்கள் முன்னேறுவார்கள், தமிழகம் முன்னேறும். இதுதான் சாதாரண ஒரு பேசிக் ஃபார்முலா. ஏன் முதலமைச்சர் அவர்கள் நடத்த மாட்டாரு? என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? என்னப்பா அவருக்கே தெரியும். இது அதாவது பீகார் 13 கோடி மக்கள் அங்க பீகார்ல, பீகார் மாநிலத்துல 2,03,000 பேர் வச்சுக்கிட்டு நடத்தினாங்க. 10,000 பேர் பார்வையாளர்கள். அவங்க பட்ஜெட் மொத்தம் 500 கோடி. தெலுங்கானாவில் நடத்தினது 3,4 கோடி மக்கள். அங்க 150 160 கோடி செலவு பண்ணாங்க. அது 1 மாசம் 1.5 மாசத்துல நடத்திட்டாங்க. அதுல 1,02,000 பேர் அதுல பணியாற்றினார்கள். தமிழ்நாட்டில் வெறும் 7.25 கோடி 8 கோடி தான். பீகாரோட மிக குறைவான மக்கள் தொகை, ஆளுங்க தான் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. நிதியும் பிரச்சனை கிடையாது, நிதியும் இருக்குது. என்ன ஒரு 200-300 கோடி தான் ஆகும். அரசாங்கத்துக்கு அது பெரிய பணம் கிடையாது. இது நடத்திட்டு இது எல்லாமே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஏத்துக்க முடியாது. என்ன தெரியுமா? முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்லை. சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லி இருக்கிறது நீங்க பாத்திருக்கீங்களா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் 2 பொய்யை சொல்லியிருக்கிறார். இந்த சம்பந்தமா ஒரு பொய் என்ன சொல்லியிருக்கிறாரு? சட்டமன்றத்துக்குள்ள தமிழக அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் கிடையாதுன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். பிறகு எப்படி தெலுங்கானா நடத்தினாங்க, பீகார் எப்படி நடத்தினாங்க, கர்நாடகா எப்படி நடத்தினாங்க, ஆந்திரா எப்படி நடத்துறாங்க, ஒடிசா எப்படி நடத்துறாங்க, ஜார்க்கண்ட் எப்படி நடத்துறாங்க, சத்தீஸ்கர் எப்படி நடத்துறாங்க, ராஜஸ்தான் எப்படி தொடங்கி இருக்கிறாங்க. இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு சைனாவில் இருக்குது. ரெண்டாவது போய் என்ன சொல்றாரு தெரியுமா? சமீபத்தில் நடந்த கூட்டத்தொடரில் போய் ஒண்ணு சொல்றாரு. என்னன்னு, பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அத பீகாருடைய உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று ஒரு பொய்ய முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஒரு மோசம் அது! இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எந்த நீதிமன்றமோ ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யல, பீகார் உட்பட. பீகார் உயர் நீதிமன்றம் பீகாரில் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யல. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து அங்கே இடஒதுக்கீடை உயர்த்திருக்கின்றார்கள். அதை தடை செய்திருக்கிறது, ஸ்டே கொடுத்திருக்கிறது. என்னன்னா அவங்களுடைய கணக்கு என்னன்னா அதை சரியான முறையிலே நீங்கள் நியாயப்படுத்தலன்னு தான், வேற எதுவும் கிடையாது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யல. பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் நல திட்டங்கள் வழங்கியிருக்கின்றார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள். அந்த திட்டத்தை யாரும் அங்கே நீதிமன்றம் தடை செய்யல. எவ்வளவோ திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, எதையுமே தடை பண்ணல. உயர் நீதிமன்றமும் சரி, டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றமும் தடை பண்ணல. தடை பண்ண முடியாது, ஏன்னா சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழ் தான் சர்வே பண்றோம், சர்வே செய்யறோம், சர்வே பண்ணுங்க சொல்றோம். முதலமைச்சருக்கு தெரியுது சென்சஸ்னா என்ன, முதலமைச்சருக்கு நல்லா தெரியுது, சர்வேனா ரெண்டுமே தெரியுது. ஆனா இவரு நம்ம கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, பொய் சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. உங்கள் தந்தை கூட இப்படி சொன்னது கிடையாது. ஐயா அவர்கள் கலைஞரை 10 முறை பார்த்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் நான் செய்யறேன் தான் சொன்னார் தவிர எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லல. ஜெயலலிதா அம்மையாரும் சரி எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லல. எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லல. நாங்க செய்யறோம் தான் சொன்னாங்க தவிர எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எந்த முதலமைச்சரும் சொல்லல. ஆனால் இப்ப இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்று எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்க?
ஒரு முதலமைச்சர். ஏன்னா அவருக்கு செய்யக்கூடாதுன்னு அவருக்கு எண்ணம். ஏன்னா அவர் சுத்தி 4-5 பேர் இருக்கிறாங்க. சுத்தி 4-5 பேர் அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 4-5 பேர் வியாபாரிகள். அவங்க அந்த அமைச்சர் பொறுப்பை வைத்து அதை வியாபாரம் செய்கின்ற வணிகர்கள், வியாபாரிகள். அவங்களுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்கதான் முதலமைச்சரை பார்த்து, ஐயோ நீங்க கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா அப்புறம் இந்த ஜாதி இத்தனை சீட்டு கேட்பான், இந்த ஜாதி இத்தனை எம்பி கேட்பான், இந்த ஜாதி இத்தனை மாவட்ட செயலர் கேட்பாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை அவங்க அவர்கிட்ட சொல்லி விட்டுறாங்க. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் எடுக்க மாட்டேன் பிடிவாதத்தில் இருக்கின்றார். ஆக முதலமைச்சர் அவர்களே உடனடியாக எடுங்கள். இன்னொன்னு, இன்னைக்கு துல்லியமா எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த கிராமத்துல, எந்தெந்த தெருவுல, எந்தெந்த சமுதாயம் இருக்கு, அந்தந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு துல்லியமா பட்டியல் வச்சிருக்காங்க. யார் தெரியல? திமுக தான். தேர்தல் நேரத்தில் வச்சிருக்காங்கல்ல, தெரியல உங்களுக்கு? எலெக்ஷன் வந்தா போதும் பட்டியல் எடுத்துருவாங்க. அந்த பட்டியல்ல இந்த தொகுதியில, இந்த ஒன்றியத்துல, இந்த கிராமத்துல, இந்த தெருவுல, இந்த வீட்டுல, இந்த ஜாதி, இந்த ஜாதிக்கு எத்தனை ஓட்டு, இந்த கட்சிக்கா, அந்த கட்சிக்கா, அந்த பக்கத்து வீடு எத்தனை ஓட்டு, எல்லாமே நீங்க வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் எடுக்க முடியுது உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு. ஆனா சமூக நீதி படிப்புக்கும் வேலைக்கும் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், இவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு உங்களால கொடுக்க முடியும். எங்களுடைய நோக்கம் என்ன? நாங்க பின்தங்கி இருக்கின்றோம், பாதாளத்தில் இருக்கின்றோம், சமூகத்தில் அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம். நாங்களும் முன்னேற வேண்டும், நாங்களும் முன்னேற வேண்டும் தான் எங்களோட நோக்கம். எங்களை நீங்க எல்லாம் ஓட்டுக்கு வச்சிருக்கீங்களே, வாக்கு வங்கிகளா வச்சிருக்கிறீங்களே. நம்முடைய ஜெகன்மூர்த்தி சொன்னார் பாரு, நாங்க என்னையா கேட்டோம்? பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வேண்டும், பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். எங்களை ஐயாவுடைய அடிப்படை கொள்கை. எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், கால் மார்க்ஸ் அவர்கள், புரட்சியாளர் கால் மார்க்ஸ். அதன்படிதான் நாங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். எங்கேயாவது இங்க பிரச்சனை சின்ன பிரச்சனை வந்ததுன்னா உடனே எனக்கு போன் பண்ணுவார், அண்ணா என்ன இது மாதிரி இருக்கு, இல்ல அங்கிட்ட நான் அவருக்கு போன் பண்ணுவேன், எங்க பாருங்க அங்க கொஞ்சம் ஏதோ பிரச்சனைங்க, கொஞ்சம் பெருசாக்கமா பார்த்து. அது உணர்வுபூர்வமா, 2 பேரும் உணர்வுபூர்வமா இந்த கருத்து எங்கள் மனதிற்குள் இருக்கிறது. காரணம் என்ன? அந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அங்க பிரச்சனை வந்து இது கலவரம், காலத்துல மாதிரி பிரச்சனை எல்லாம் வேண்டாம், வேண்டாயா, போதையா. இதை தூண்டு விடுவது யாரு? அது நெருப்பு போட்டு குளிச்சு விட்டுட்டு அது எண்ணெயை ஊத்துவான், தினம் ஊத்திட்டு இருப்பான். எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்களுக்கு வேலை கிடையாது, வேற எங்கேயாவது பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போகணும். அதனால்தான் இவ்வளவு சூழ்ச்சிகள், இவ்வளவு பிரச்சனைகள். சின்ன பிரச்சனை உடனே பெருசாக்கி. ஆனா வேண்டாம். அதனால அந்த நோக்கம் தான் எங்களோட நோக்கம். அதான் மீண்டும் சொல்வது என்ன? சமூக நீதி. நாங்களும் வாழ வேண்டும், நாங்களும் முன்னேற வேண்டும், நாங்களும் ஆள வேண்டும். நாங்களும் என்றால் என்ன? அத்தனை பேரும் தமிழ் சமுதாயம் ஆள வேண்டும். பாதாளத்தில் இருக்கின்றோம், பெரிய எண்ணிக்கையில் இருக்கின்றோம். ஆனால் எந்த முன்னேற்றமும் எங்களுக்கு இல்லை. அதுக்காகத்தான் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம், கூடியிருக்கின்றோம். இதையாவது செய்ய வேண்டும். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த சமுதாயத்துடைய எண்ணிக்கை ஒரு பக்கம், அந்த சமுதாயத்துடைய கல்வி சமூக பின்தங்கிய நிலை ஒரு பக்கம். இதை வைத்து அனைவருக்கும் சமூக நீதி வழங்க வேண்டும், அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த சமூக நீதி கூட்டமைப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஐயாவுடைய கனவு தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டில் முன்னேற வேண்டும், தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஆள வேண்டும். அப்படி ஆண்டால்தான் உண்மையான சமூக நீதி. ஏன்னா எங்களுக்குள்ள மனசுக்குள்ள ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கு சமூக நீதி. சும்மா வெறும் நாக்களை மட்டும் தான் நாங்க பேசல, மற்றவங்க திமுக போன்று வெறும் நாக்களை பேசவில்லை. எங்களுக்கு ரத்தத்துல ஊறி இருக்கு சமூக நீதி. எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் சமமான நீதி, எல்லாருக்கும் முன்னேற்றம் வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இது
ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வருகின்றிருக்கின்ற என்னுடைய அத்துணை தமிழ் சமுதாய தலைவர்கள், என்னுடைய அத்துணை பேரும் என்னோட நண்பர்கள் தான். இங்கே வருகின்றிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இது அரசியலுக்காக நாங்க செய்யல, ஏன்னா சில பேர் இது ஓஹோ இது வருமா கூட்டணி அப்படி இப்படியான எங்களுக்கு ஒருமித்த கருத்து இந்த சமூக நீதி. பிற்காலத்துல எப்படி வருவோம்னு அது தெரியாது. இன்னைக்கு நாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல அடித்தளத்துல சமூக நீதி வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், உடனடியாக நடத்துங்கள், உடனடியாக அறிவியுங்கள், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே வருகின்ற அத்துணை என்னுடைய உயிரினுமையான தமிழ் சொந்தக்காரர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். தமிழக அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்றால் அடுத்தடுத்து உடனடியாக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம். எங்களுடைய இலக்கு அடைகின்ற வரை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம் என்று இந்த செய்தியோடு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.